இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதியில் வாழ் மக்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையிலே எங்களுடைய குழு சார்பாக நல்வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வேளையிலே நாங்கள் வந்ததான ஒரு நோக்கம் உண்டு. அந்த நோக்கம் என்னன்னு சொன்னா, ஒரு அன்பை குறித்து நாங்கள் உங்களிடத்தில் பேச போகிறோம். இந்த உலகத்துல எத்தனையோ அன்பு உண்டு. நாம கணவனை நேசிக்கிற ஒரு அன்பு, மனைவியை நேசிக்கிற அன்பு, சகோதரர்களை நேசிக்கிற அன்பு, பெற்றோர்கள் பிள்ளைகளை நேசிக்கிற அன்பு, பிள்ளைகள் பெற்றோர்களை நேசிக்கிற அன்பு, வாலிப மகன் வாலிப மகளை நேசிக்கிற அன்பு தான் இந்த நாட்கள் லவ் அப்படின்னு சொல்லி ஸ்பெஷலா சொல்லப்படுது. ஆனா இந்த லவ் எல்லாம், இந்த அன்பெல்லாம் நிலையானதா என்று பார்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் நமக்கு நிரந்தரம் அல்ல, இந்த அன்பு எதுவும் நமக்கு நிரந்தரம் அல்ல என்று சொல்லி நாங்கள் வைத்திருக்கிற வேதத்தில் தெளிவாய் சொல்லப்படுகிறது. மனுஷனாய் நம்பப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா அன்பும் ஒரு நாள் மறைந்து போய்விடும், எல்லா அன்பும் ஒரு நாள் மாறி போய்விடும். ஒருவேளை உலக உறவுகள் நம் மீது வைத்திருக்கிற அன்பு நம்மிடத்துல ஏதாவது பணக்குறைவுகளோ அல்லது ஏதாவது சரீரத்தில் வியாதியோ வரும் பொழுது அவருடைய அன்பு தனிந்து போக வாய்ப்பு உள்ளது. அநேக அன்பை நாம் இந்த நாட்களில் பார்த்து கொண்டிருக்கிறோம். மிகவும் அதிகமாய் நேசிக்கிற ஒரு கணவன் மனைவி திடீர் என்று சொல்லி அவர்களுக்குள்ள வருகிற சின்ன சின்னதான ஒரு கசப்புகள் அவர்களுக்குள்ள இருந்த அன்பை குறைய பண்ணுகிறது. அந்த அன்பு நாளடைவில் காணாமலே போய்விடுகிறது. அநேக பேர் நாம் இந்த உலகத்துல பார்க்க கூடும். அநேகர் ரொம்ப நாளா ஒருவருக்கொருவர் நேசித்து அவருடைய வாழ்க்கையில திருமணம் செய்து கொண்டவர்களாக இருந்தாலும் ஒரு கட்டத்துல அவளுக்கு இன்னொருத்தர் மீது ஒரு வெறுப்பு வர ஆரம்பித்து விடுகிறது. ஒரு சலிப்பு வர ஆரம்பிக்கும் பொழுது அந்த அன்பானது தானாக குறைய ஆரம்பிக்கிறது. ஆனால் நாங்கள் இந்த வேளையில வந்து சொல்லுகிற ஒருவருடைய அன்பு ஏற்றும் இன்றும் என்றும் என்றென்றும் மாறாத அன்பு. அந்த அன்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. அந்த அன்பு என்ன செய்கிறது என்று சொல்லி இந்த நாட்டில் நான் உங்களிடத்தில் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். அந்த அன்பு, இயேசுவின் அன்பு எதுவரைக்கும் இருக்கிறது என்று சொன்னால், நாம இந்த உலகத்துல பிறப்பதற்கு முன்பதாகவே அவருடைய அன்பு நம் மீது வைக்கப்பட்டிருக்கிறதாம். அதனாலதான் வேதத்தில் ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் நாம் உலகம் உண்டாவதற்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்முடைய உலகம் உண்டாகுவதற்கு, இந்த பூமி வானம் எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்பதாகவே இயேசுவினுடைய அன்பு நம் மீது உண்டாக ஆரம்பித்து விட்டது. அது மாத்திரமல்ல, நாம தாயின் கருவிலே உருவாகும் பொழுது, ஒரு கருவாய் உருவாகும் பொழுது முதற்கொண்டு நம்முடைய கைகள் கால்கள் நம்முடைய சரீர அவயவங்கள் ஒவ்வொன்றாய் உருவாகி தாயின் கருவிலே நாம் ஒரு குழந்தையாய் உருவாகி நாம் அந்த உலகத்தில் வெளிப்படும் வரைக்கும் அந்த 9 மாத கால அளவும் இயேசுவின் அன்பு தாயினுடைய கருவிலே நம்மை காக்கிறதா இருந்தது. அது மாத்திரம் அல்லாமல் இந்த பூமியிலே நாம் குழந்தையாய் வரவும், அநேகர் குழந்தையாய் பிறக்குவதற்கு முன்பதாகவே மரிக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்திருக்கிறோம். அநேக கருக்கள் களைகிறதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்மளை தள்ளாமல் நாம் ஒரு பிள்ளையாய், ஒரு குழந்தையாய் இந்த உலகத்தில் பிறக்கவும் இயேசுவின் அன்பு உதவி செய்தது. அது மாத்திரமல்ல, நாம குழந்தையாய் பிறந்து இந்த நாள் வரைக்கும் வளரவும், நாம படிக்கவும், நம்முடைய ஒவ்வொரு நாள் நம்முடைய பிரயாணத்தில் நாம துணையாய் நிற்கவும் நம்முடைய தேவனுடைய அன்பு, இயேசுடைய அன்பு நமக்கு உதவி செய்தது. இன்றைக்கும் நாம உயிரோடு கூட இருக்கிறோம் சொன்னா அதுக்கு இயேசுவின் அன்பு தாங்க காரணம். ஏன்னு சொன்னா நம்முடைய காரியங்கள், நம்முடைய முன்னோருடைய காரியங்கள் நம்முடைய சாபத்திற்குள்ளாக்கி நம்முடைய பாவங்கள் நம்மை என்றைக்கோ கொன்று போட்டிருக்கும். ஆனால் இயேசு சிலுவையில நமக்காக கொடுத்த அவருடைய ரத்தத்தினுடைய விளைவுதான் இன்றைக்கும் நம்ம உயிரோடு கூட இருக்க அவருடைய அன்பு துணையா இருக்கிறது. அந்த அன்பு என்ன செய்ததுன்னு சொல்லி ஒரு தாயாருடைய வாழ்க்கை உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஐடா ஸ்கேடர் என்று சொல்லி அமெரிக்காவில் இருந்த ஒரு சகோதரி, அவருடைய தாயும் தகப்பனும் ராணிப்பேட்டை பகுதியில அவர்கள் இயேசுடைய அன்பை சொல்ல வந்தவர்களாய் வந்த பொழுது அவங்களுக்கு பிறந்த கடைசி மகளாய் பிறந்த ஒரு மகள் தான் இந்த ஐடா ஸ்கேடர். அவங்க 1870ஆம் ஆண்டில் பிறந்து அவர்கள் இங்கே தான் வளர்க்கப்பட்டார்கள். அவர்கள் வளரும் பொழுது இந்தியாவினுடைய நிலையை பார்த்து, பெண்களுடைய நிலையை பார்த்து எவ்வளவாய் அவர்கள் வேதனைக்குள்ளானார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது அவங்க முடிவு பண்ணிட்டாங்க, நாம வளர்ந்தா இந்த இந்தியாவில் இருக்கவே கூடாது, நம்ம சொந்த ஊரான அமெரிக்காவில் போயிட்டு நல்லா படிச்சவரா பார்த்து கல்யாணம் பண்ணி அங்கேயே செட்டில் ஆயிடணும், இங்க வரவே கூடாது என்ற எண்ணத்துல தான் அவங்க வாலிப பருவத்தில் வந்து அடைந்தார்கள்.
இருந்தார்கள். அந்த நாட்கள்ல அவங்க ஒரு மருத்துவ துறையில படிக்கும்படியாய், டாக்டரா படிக்கும்படியாய் அமெரிக்காவுக்கு சென்ற பொழுது, சென்ற சில நாள்ல அவங்க ஒரு விடுமுறைக்கு இந்த பகுதியில், திண்டிவனம் பகுதியில் அவங்களுடைய தாயாருக்கு பலவீனத்தின் நிமித்தமாய் அங்கு ஒரு இடத்துல இருக்கும்படியாய் அவர்கள் வந்த பொழுது, அந்த இரவுல என்ன நடந்ததுன்னு சொன்னால், அந்த ஐடாஸ்கருடைய தகப்பனாரும் இயேசுவின் அன்பை சொல்லுகிறவராய் இருந்தாலும் அவரும் ஒரு டாக்டரா இருந்தாரு. அதனால அந்த இரவு வேளையில அவங்க அங்க தங்கி இருக்கும் பொழுது ஒரு நடு ஜாமத்துல திடீரென்று சொல்லி ஒருவர் வந்து கதவை தட்டுகிறார். அந்த சகோதரி கதவை திறந்து என்னன்னு கேட்கும் பொழுது, என்னுடைய மனைவி பிரசவ வேதனையால வேதனைப்படுகிறாள், ஆகையால நீங்க டாக்டர் அல்லவா, வந்து என்னுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கணும்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சகோதரி ஐடாஸ் கேடர் சொல்றாங்க, நான் டாக்டர் இல்லைங்க, இப்பதான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், எங்க அப்பா தான் டாக்டர், உங்களுடைய மனைவிக்கு பிரசவம் பார்க்கும்படியா எங்க அப்பா வருவாருன்னு சொன்னா, இல்ல என்னுடைய மனைவிக்கு ஒரு பெண் தான் பிரசவம் பார்க்கணுமே தவிர ஆண் அல்ல என்று சொல்லி அவர் மறுதலித்து போய்விட்டார். அதே போல சற்று நேரத்துக்கு பின்பதாக இன்னொரு நபரும் வந்து அதே போல என்னுடைய மனைவிக்கு பிரசவ வேதனை, நீங்கள் வந்து பார்க்க முடியுமா என்று சொல்லும் பொழுது, நான் மருத்துவர் அல்ல, என் தகப்பன் தான் மருத்துவர் என்று சொன்னாலும் அவரும் மறுத்துவிட்டு சென்று விட்டார். மூன்றாவதாக வந்த ஒரு பிராமண நபரும் அப்படியாய் கேட்கும் பொழுது அந்த சகோதரி அதே வார்த்தைகளை சொல்லுகிறார், அவரும் மறுத்து வேண்டாம் என்று சொல்லிவிட்டார்கள். சொல்லி கடந்து போனதுக்கு பிறகாக அந்த சகோதரி இரவுல யோசிக்கிறாங்க, என்ன இந்த ஜனங்க, ஒரு என்னுடைய தகப்பனார் மருத்துவர், அவர் வந்து பிரசவம் பார்த்தா என்ன ஆயிட போகுது, அமெரிக்காவிலாம் இப்படி பார்க்கிறாங்களே, இந்த தேசத்துல, இந்திய தேசத்துல ஏன் இப்படி மறுக்கிறாங்கன்னு சொல்லி அவங்க யோசனையோடு விட அந்த இரவு கழித்து விட்டாங்க. அடுத்த நாள் அவங்களுக்கு ஒரு மரண ஓலம் கேட்கிறது, ஒரு இறுதி ஊர்வலம் சத்தம் அவங்களுடைய காதுகளில் விழுகிறது. அவங்க வெளியில வந்து பார்க்கிறாங்க, அந்த சகோதரிகள் விசாரிக்கும் பொழுது அந்த பிரசவ வேதனைப்பட்ட அந்த 3 பெண்களும் மரித்து விட்டார்கள் என்று சொல்லி, அதை கேட்ட உடனே அவங்களுடைய உள்ளம் உடைந்து போய்விட்டது. உடனே போயிட்டு இயேசுவிடத்துல கேட்டாங்க, இயேசுவே, என்ன இந்த ஜனங்க அநியாயமா அந்த 3 சகோதரருடைய வாலிப பிள்ளைகளுடைய உயிர் போய்விட்டதே என்று சொல்லி அவங்க கேட்கும் பொழுது இயேசு அவரிடத்துல பிரத்யட்சமாய் பேசினார், இந்த ஜனங்களுக்காக நீ வருவாயா, என்னுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாய் நீ வருவாயா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் தன்னை ஒப்புவித்து, நான் போய் என்னுடைய மருத்துவத்தை நான் முழுமையாய் படித்து முடித்து இதே இந்தியாவிற்கு நான் எந்த இந்தியாவில் இருக்க மாட்டேன்னு சொன்னனோ, எந்த தமிழ்நாட்டில் இருக்க மாட்டேன்னு சொன்னனோ, அதே இடத்திற்கு மீண்டுமாய் வந்து இந்த பெண்களுடைய முன்னேற்றத்திற்காகவும் இந்த பெண்களுக்காகவும் நான் உழைப்பேன் என்று சொல்லி அவர்கள் அந்த மருத்துவ படிப்பை எல்லாம் நல்லபடியாக முடித்து மீண்டுமாய் இந்த சென்னை வேலூர் பகுதியில வந்து அவங்க அந்த மருத்துவத்தை பார்க்க ஆரம்பிச்சாங்க. அது நிமித்தமாய் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதே போல அவங்க ஒரே ஆளா எல்லா பெண்களுக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது கஷ்டம்னு சொல்லி அவங்க முடிவு பண்ணி அவங்க ஒரு யோசனை செய்தார்கள். ஆண்டவருடைய அன்பு அவர்களை ஏவி சொன்னது, நீ மாத்திரம் இந்த இடத்துல உழைத்தால் போதாது, ஒரு கூட்டத்தை உருவாக்கு என்று சொல்லி, அது நிமித்தமாய் அந்த சகோதரி ஒரு மருத்துவ பள்ளியை ஏற்படுத்தி அவருடைய நட்பு வட்டாரத்திலே பேசி அவரிடத்திலிருந்து பணத்தை வாங்கி கொண்டு இந்த இடத்துல வந்து ஒரு மருத்துவ பள்ளியை ஆரம்பித்தார்கள். அது நிமித்தமாய் அந்த முதல் வருடத்திலேயே 18 மருத்துவ பிள்ளைகள் எழும்பும்படியாய் தேவன் உதவி செய்தார். அதுக்கு பிறகாக பார்த்தீங்கன்னு சொன்னா அநேகர் எழும்பி, அதே போல ஒரு ஷெல் என்கிற மனிதர், என்னுடைய மனைவி மரித்து விட்டால், அந்த மருத்துவம் பார்க்க முடியாமல் மரித்து விட்டால், அதே போல இந்த ஜனங்கள் மரித்து விடக் கூடாது என்று சொல்லி ஒரு மருத்துவமனை கட்டும்படியாக அந்த சகோதரியத்துல ஒரு பெரிய தொகையை கொடுத்து அது ஒரு இடத்தை வாங்கி மருத்துவமனையை கட்டும்படியாக சொல்லியிருக்கிறார். அப்படி கட்டப்பட்ட ஒரு மருத்துவமனை தான் வேலூரில் இன்றைக்கு பிரம்மாண்டமாய் இருக்கிற அந்த சிஎம்சி என்கிற மருத்துவமனை. இந்த சிஎம்சி உருவாக காரணம் இயேசுவின் அன்பு தாங்க. அநேக மருத்துவர்களை உருவாக்கி இருக்கிறது, அநேக நர்சஸ் உருவாக்கி இருக்கு, அநேகருக்கு இந்த நாட்கள்ல கூட அது ஒரு பெரிய மருத்துவமனையாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஐடாஸ் கேடர் என்ற அந்த சகோதரிக்குள்ள இயேசு போட்ட என்னுடைய அன்பு உன் நிமித்தமாய் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னதுதான். பாருங்க, இயேசுவின் அன்பு எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறது. இது ஒரு சாட்சி தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது போல இந்தியாவில் ஏகப்பட்ட நபர்கள் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த மாலை வேளையில கூட நாங்க ஏன் வந்தோம்னு சொன்னா, அந்த இயேசுவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவி, நீ என்னிடத்திலிருந்து சமாதானம் பெற்றுக் கொள்ளுகிறாய் அல்லவா, நீ என்னிடத்திலிருந்து சந்தோஷத்தை பெற்றுக் கொள்ளுகிறாய் அல்லவா, நீ என்னிடத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக் கொள்ளுகிறாய் அல்லவா. இதே போல அநேக ஜனங்கள் அவர்களுக்கு வேண்டிய பணம் கிடைத்தாலும்
மனதில் சமாதானம் இல்லை, அவங்க குடும்பத்துல ஒரு சமாதானம் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு சமாதானத்தை கூறும்படியாய் நீ போ என்று சொல்லி எங்களிடத்துல சொன்ன அந்த நெருக்குதல் தான், அந்த ஏவுதல் தான், அந்த இயேசுவின் அன்புதான் இந்த வேளையில நாங்கள் இந்த இடத்துல வந்து நிற்க காரணமாய் இருக்கிறது. ஆகையாலே என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்க யாராவனாலும் இருக்கலாம், இயேசுனுடைய வார்த்தை அவருடைய அன்பு வெளிப்பாடாய் சொல்லப்படுகிறது. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற நீங்கள் யாராயிருந்தாலும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார். அவர் இளைப்பாறுதல் தருகிறார் மாத்திரமல்ல, அவர் இன்னொரு இடத்துல வசனத்தை தெளிவாய் சொல்லுகிறார், நான் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு வைத்து போகிறேன் என்கிறார். அவருடைய சமாதானம் எவ்வளவு பெருசு பாருங்க. ஒரு மனுஷனுடைய ஒரு வார்த்தைகள் நம்மை சமாதானப்படுத்துகிற அந்த சமாதானமே பெருசுன்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சமாதானம் மகா பெரியது. அந்த சமாதானத்தையே நமக்கு கொடுத்திருக்கிறாராம். அது மாத்திரமல்ல, அவருடைய ஐஸ்வர்யம், அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்குமா? இயேசுனுடைய ஆசீர்வாதம் நமக்கு குடும்பத்துல ஐஸ்வர்யத்தை கொடுக்குமா? அது நிமித்தமாய் கடன் இருக்காது, அது நிமித்தமாய் போராட்டம் இருக்காது. அந்த ஆசீர்வாதம் நமக்கு எப்பொழுதுமே நன்மையாய்தான் இருக்கும். ஏனென்று சொன்னால் இயேசுனுடைய அன்பு அவ்வளவு மகா பெரியதுங்க. அந்த அன்புதான் இந்த வேளையில உங்களை நோக்கி கேட்கிறது. நீ மட்டும் அடைந்த பாடுகள் போதும், நீ மட்டும் உன்னுடைய குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருந்தது போதும், நீ இதுவரைக்கும் நோயினால் வதைந்தது போதும், இனியாவது என்னுடைய அன்பிற்கு பக்கமாய் திரும்பு, நான் உன்னை நடத்த ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி இயேசு இந்த மாலை வேளையில் விரும்புகிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, ஆகையாலே நீங்கள் யாராயிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், ஒருவேளை மனித அன்பு உங்களுக்கு நிலை என்று எண்ணி நீங்கள் ஏமாற்றப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். பிள்ளைகளை நம்பி அவர்கள் மீது அதிக அளவு அன்பு வைத்து இந்த நாளில் பிள்ளைகள் நிமித்தமாய் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். பெற்றோர்களை நம்பி ஒருவேளை இந்த வேளையில நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். அல்லது கணவனை நம்பியோ, மனைவியை நம்பியோ, அல்லது ஏதோ ஒரு வாலிப மகளை நம்பியோ, வாலிப மகனை நம்பியோ, இந்த அன்பு எனக்கு போதும், இது நிரந்தரம் சொல்லி நீ நம்பினதெல்லாம் இந்த வேளையில உங்களை ஏமாற்றி சென்றிருக்கலாம். ஆனால் ஏமாற்றாத ஒரே அன்பு, நம்முடைய மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருக்கிற ஒரே அன்பு இயேசுவின் அன்பு தாங்க. அதனாலதான் நாம இந்த உலகத்துல பிறக்கணும், நம்ம சமாதானமா இருக்கணும், நாம எல்லா ஆசீர்வாதங்களோட இருக்கணும்னு சொல்லி அந்த கல்வாரி சிலுவையில அவர் அடிக்கப்பட்டவராய், நொறுக்கப்பட்டவராய், அந்த பாரமான சிலுவையை சுமந்தவராய், அவருடைய உடல்ல இருக்கிற ஆடைகளை உரிந்து கொண்டு அவரை அடிக்கும்படியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் இந்த பூமியில சிந்தப்படும்படியாய் ஒப்பு கொடுத்தார். காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, அவர் சிலுவையில இரு கரத்தை விரித்து, மகனே மகளே, என் அன்பு சகோதர சகோதரியே, உன் மீது எனக்கு இருக்கிற அன்பு இவ்வளவு பெரியதா இருக்கிறது என்று சொல்லி அவருடைய இரு கரத்தை விரித்து அவருடைய அன்பின் அளவை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். பாருங்க, எவ்வளவு நல்ல தெய்வம், எவ்வளவு அன்பான தெய்வம். அவருடைய அன்பிற்கு அளவே இல்லைங்க, அவருடைய அன்பிற்கு முடிவே இல்லை. இந்த உலகம் இருக்கிற வரைக்கும், நம்ம ஜீவன் இருக்கிற வரைக்கும் அவருடைய அன்பு தொடர்ந்து நம்மை நடத்த ஆயத்தமா இருக்கிறது. அந்த அன்பிற்குள்ள நீ கடந்து வர ஆயத்தமா இருக்கிறாயா? இந்த மாலை வேளையில ஏதாவது ஒரு சூழ்நிலையில ஏமாற்றப்பட்டு, ஏதாவது ஒரு சூழ்நிலையில நீ தள்ளப்பட்டு, நான் இந்த பூமியில வாழ்வதை பார்க்கலும் நான் மரிப்பதை நலம் என்று சொல்லி நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம். தற்கொலைக்கு நேராய் கூட நீ சிந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இயேசு சொல்லுகிறார், மகளே மகனே, உன்னை ஏமாற்றின அன்பு மாயையானது. இந்த உலகத்தில் காணப்படுகிற எல்லாம் மாயை மாயை என்று சொல்லி வேதத்தில் ஒரு ஞானி தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போலதான் இந்த உலகத்துல நம்மிடத்துல வருகிற எல்லா காரியங்களும் மாயை தான். ஆனால் நம்மிடத்துல கடைசி வரைக்கும் நம்மோடு கூட இருக்கிற ஒரே அன்பு இயேசுவின் அன்பு தாங்க. இந்த அன்புக்குள்ள நீங்க இந்த மாலையில வரணும். நீங்க உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற யாருமே இல்லை என்று சொல்லுகிற சூழ்நிலை மாறணும். இயேசு உங்களோடு கூட இருக்கிறத நீங்க உணரணும். அதற்காக தான் இயேசு இந்த மாலை வேளையில உங்களோடு கூட பேசும்படியாய் எங்களை அனுப்பி இருக்கிறார். ஆகையால் அன்பு சகோதரியே, அன்பு சகோதரனே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்கள் யாராய் இருந்தாலும் தயவோடு கூட அந்த அன்புக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து பாருங்க. அநேகர் எத்தனையோ காரியங்களை சொல்லி என்னை ஏமாற்றி போயிட்டாங்க. ஆனா இந்த வேளையில இந்த சத்தம் என் செவிகளில் கேட்கிறது. இயேசுவின் அன்பு நிலையானது என்று சொல்லி, இயேசுவின் அன்பு எனக்கு கூடவே இருக்கும்னு சொல்லி, இயேசுவின் அன்பு எதையும் எதிர்பார்ப்பதும் அல்ல, அது கொடுப்பது மாத்திரம்தான் இயேசுவின் அன்பு. அந்த அன்பு மற்றவர்களுக்கு நாம கொடுக்கணும்னு சொல்றதுதான் இயேசுவினுடைய அன்பு. வேற எதையுமே இயேசு கிறிஸ்து எதிர்பார்ப்பதில்லை. ஆகையால நீங்கள் யாராயிருந்தாலும், இயேசுவே உம்முடைய அன்பு எனக்கு வேணும்,
உங்களுடைய அன்பு என்னுடைய வாழ்க்கைக்குள்ள வந்தா என் வாழ்க்கையில சமாதானம் வரும். உங்களுடைய அன்பு என் குடும்பத்துக்குள்ள வந்தா என் குடும்பத்துல ஐக்கியம் வரும். உங்க அன்பு எங்களுடைய வாழ்க்கையில வந்துருச்சுன்னு சொன்னா எங்களுக்கு எல்லா சமாதானம் உண்டாகும். எங்களுடைய எல்லா சௌகரிய காரியங்கள் மாறும். இந்த நோய் பிரச்சனைகள் எல்லாம் மாறும்னு சொல்லி நீங்க விசுவாசித்து கேட்டு பாருங்க. இந்த மாலை வேளையில இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில தலையிட்டு அவருடைய அன்பின் அளவை நீங்கள் காணத்தக்கதாக கிரியை செய்ய போகிறார். அதில் நீங்கள் யாராயிருந்தாலும் அவருடைய அன்புக்கு இடம் கொடுத்து பாருங்க. உலக அன்புகளுக்கு இடம் கொடுத்தது போதும். இது வரைக்கும் நீங்க நம்பி ஏமாந்தது போதும். இயேசுவை ஒரு முறை நம்பி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். நாங்கள் அதை பெற்றுக்கொண்டவர்களாய் அதை அனுபவிக்கிறவர்களாய் நாங்கள் வந்து சொல்லுகிறோம். ஆகையாலே இடம் கொடுத்து பாருங்க. ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். தெய்வம் தாமே உங்களை நடத்துவாராக. மேலும் இயேசு கிறிஸ்து அதிகமாய் அறிய விரும்பினால்